அது ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஆடு மேய்க்கிற ஒரு பையன் இருந்தானாமா. அந்த பையன் தினமும் ஆடுகள் எல்லாம் மேய்க்கிறதுக்காக காடு பக்கமா கூட்டிட்டு போவான். ஆடுங்கெல்லாம் அது பாட்டுக்கு அது புல்லு தின்னுட்டு இருந்தது. இந்த பையன் அந்த காடையே ஆசையா பார்த்துட்டு இருந்தானா. அந்த காடு எவ்வளோ அழகா இருக்கு, போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தானா. சரி, உள்ள போய் தான் பாத்துருவோமே அப்படின்னு நினைச்சு ஆடுங்களை கூட்டிட்டு அந்த பையன் காட்டுக்குள்ள கிளம்பிட்டானா. காட்டுக்குட்டிகளுக்கு காட்டுக்குள்ள போன உடனே ஒரே சந்தோஷமா, நிறைய புல்ல இருக்கு அப்படின்னு ஜாலியா துள்ளி குதிச்சிட்டு இருந்ததாம். ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் சேர்ந்து அது பாட்டுக்கு அதை புல்லு சாப்பிட்டுட்டு இருந்ததாம். அந்த காட்டுல ஒரு பெரிய பள்ளம் இருந்ததாம். போய் பார்த்தா அந்த பள்ளத்துல ஒரு பெரிய சிங்கம் வெளியே வர முடியாம மாட்டிக்கிட்டு சோகமா உக்காந்துட்டு இருந்ததாம். அத பார்த்த உடனே அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததாம். அந்த சிங்கமும் எப்படியாவது என்ன காப்பாத்து அப்படின்னு அந்த பையன் கிட்ட கேட்டதாம். என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பையனுக்கு தூரத்துல ஒரு ஆலமரம் கண்ணுக்கு தெரிஞ்சதாம். அந்த பையன் ஆலமரத்துக்கிட்ட போய் அந்த விழுத புடிச்சு இழுத்தானாம். அத கொண்டு வந்து சிங்கத்துக்கிட்ட கொடுத்து சிங்கத்தை பிடிச்சுக்கோன்னு சொல்லி சொன்னானா. சிங்கம் அந்த ஆலமர விழுத நல்லா டைட்டா பல்லுல கவிக்கிச்சா. சிங்கத்தோட சேர்த்து அந்த பையன் அந்த விழுத புடிச்சு இழுத்தானா. சிங்கம் அப்படியே வெளியே வந்துடுச்சான். வெளியே வந்த உடனே அந்த சிங்கத்துக்கும் அந்த பையனுக்கும் ரொம்ப சந்தோஷமா. ஆட்டுக்குட்டிகளும் சந்தோஷத்துல கத்திட்டே இருந்ததாம். ஆட்டுக்குட்டிகளை பார்த்து அந்த பையன் சரி வாங்க வீட்டுக்கு போலான்னு சொன்னானா. ஆட்டுக்குட்டிங்க கூட சேர்ந்து சிங்கமும் அவங்க ஊருக்கே போச்சான். சிங்கம் ஆட்டுக்குட்டிங்க கூட அவங்க வீட்டுக்கு போய் அப்படியே ரொம்ப நாள் கடந்து போயிடுச்சான். சிங்கம் அந்த ஆட்டுக்குட்டிங்க கூடவே ரொம்ப நாள் இருந்து இருந்து ஆட்டுக்குட்டிங்க மாதிரியே கத்துறது, ஆட்டுக்குட்டிங்க மாதிரியே புல்லு சாப்பிடுறது அப்படியே பழகிடுச்சான். சிங்கம் தான் சிங்கங்கிறதையே மறந்து ஆட்டுக்குட்டியாவே மாறிடுச்சான். அது எல்லாத்தையுமே ஒரு கிளி ஒரு மரத்து மேல உட்காந்து பார்த்துட்டே இருந்ததாம். அந்த பக்கம் காட்டுல இன்னொரு சிங்கமும் அதோட குட்டிகளும் சேர்ந்து எங்கடா வேட்டைக்கு போன சிங்கத்தை இன்னும் காணன்னு தேடி அலைஞ்சிட்டு இருந்ததாம். அந்த சிங்கம் ஆட்டுக்குட்டிங்க கூட இருக்கிறத பார்த்த கிளி இன்னொரு சிங்கத்துக்கிட்ட சொல்றதுக்காக காட்டுக்குள்ள பறந்து போச்சான். பறந்து போய் சிங்கத்து பக்கத்துல உக்காந்து கிளி பறந்து போக அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இன்னொரு சிங்கமும் சிங்க குட்டிகளும் கூடவே போச்சான். அந்த கிராமத்துக்கிட்ட போய் அந்த சிங்கமும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இடத்துக்கு இன்னொரு சிங்கத்தையும் அதனோட குட்டிகளையும் அந்த கிளி கூட்டிட்டு வந்ததாம். ஆட்டுக்குட்டிங்க கூட அந்த சிங்கம் இருக்கிறத பார்த்த இன்னொரு சிங்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். நீ ஒரு சிங்கம், ஆட்டுக்குட்டி இல்ல, ஏன் ஆட்டுக்குட்டிங்க மாதிரி இங்கேயே இருக்க, வா நம்ம காட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டதாம். ஆனா அந்த சிங்கம் நம்பவே இல்லையா. அதனால இன்னொரு சிங்கம் என் கூட வா, நீ ஒரு சிங்கம்னு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூடவே கூட்டிட்டு போனதாம். நீரோடைக்கு பக்கமா கூட்டிட்டு போய் சிங்கமே இந்த தண்ணியில உன் முகத்தை ஒரு நிமிஷம் பாரு அப்படின்னு சொன்னதாம். அந்த சிங்கமும் நீரோடைய உத்து உத்து பார்த்ததாம். ஆமா, நான் ஒரு சிங்கம்தான், ஆட்டுக்குட்டி இல்ல அப்படின்னு அந்த சிங்கம் ஷாக் ஆயிடுச்சான். அந்த சிங்கம் தான் சிங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டது இன்னொரு சிங்கத்துக்கும் அதோட குட்டிகளுக்கும் ரொம்ப சந்தோஷமா. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா அவங்களோட காட்டுக்கே போயிட்டாங்களாம்.